மதுரை துவரிமான் பகுதியில் பிரபல தனியார் பள்ளி அருகே உள்ள பெரிய வேகத்தடையில் ஏறி இறங்கிய இருசக்கர வாகனம் ஸ்கிட் ஆகி பின்னால் அமர்ந்திருந்தவர் தூக்கி வீசப்பட்டு எதிர் திசையில் வந்த செப்டிக் டேங்க் லாரியின் முன்சக்கரத்தில் சிக்கி தலைநசுங்கி உயிரிழந்தார். வேகத்தடையின் உயரத்தை குறைப்பதோடு வாகன ஓட்டிகளுக்கு நன்றாக தெரியும்படி வேகத்தடை மீது வண்ணம் பூச வேண்டும் என்றும் ஸ்பீட் பிரேக்கர் அருகில் சிறு கற்களோடு குவியும் மண்ணை அவ்வப்போது அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்தா இதுல பிரேக் அடிக்காம அதாவது சடன் பிரேக் அடிக்காம இங்க கிராஸ் பண்ணவே முடியாது. இதுதான் சார் உண்மை. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போதோ யாருக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு பதட்டத்துல தான் அந்த பிரேக் அடிக்கிறப்ப நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். பல விஐபிகள் ஏத்தாப்புலையும் சரி பள்ளி வளாகத்துக்கும் சரி ஒவ்வொரு 100 விஐபிகளுக்கு வராங்க. அவங்க சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போகிறாங்களே, ஸ்கூலில் லேடிஸ்லாம் வராங்க. யாருக்காவது யாருக்காவது இருந்துருக்குமா? ஒருத்தருக்குமே இல்லை. ஏன்? நம்ம சேஃப்டியாக போகிறோம், நம்ம டெய்லி ரெகுலராக வரோம். அதனால ஓரமாக ஒதுங்கி போயிடுன்ற எண்ணத்தில் தான் போயிருக்கு.